கனத்த இதயத்துடன் உங்களுடன் இன்று உரையாட வந்திருக்கேன். நான் உங்கள் தீனா. டிசம்பர் மாதம் வந்தாலே போதும், இந்தியாவில் ஏதாவது ஒரு பெரிய சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. வருஷம் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருக்கு. சுனாமி நடந்தது டிசம்பரில் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தது டிசம்பரில் தான். ஜெயலலிதா இறந்தது டிசம்பரில் தான். அடுத்து இப்போ சமீபத்தில் இறந்த 2 நாள் முன்னாடி இறந்த விஜயகாந்த் அவர்கள் டிசம்பர் 28. இதில் 2 பேர் பார்த்திங்கன்னா இந்தியாவில்ன்றதோட தமிழ்நாட்டில் தலைவர்களில் புண்ணியம் பண்ணி இறந்தவர்கள் 2 பேர். மார்கழியில் இறந்தால் மோட்சம் கிடைக்கும், அவர்கள் செய்த பாவ புண்ணியம் ஏற்ற மாதிரி அந்த மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அதுபடி எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு டிசம்பர் 24 இறந்ததுனால அவருக்கு மார்கழி மாதம் அவருக்கு மோட்சம் கிடைச்சது. அடுத்தபடியாக எம்ஜிஆர் வழியில் எம்ஜிஆரோட தீவிர வெறியன் அப்படின்னு கூட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்னைய வரையும் கடைசி மூச்சு வரையும் சொன்னவர் திரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அவர் இறந்ததும் டிசம்பர் 28, அதே மார்கழி மாதத்தில் தான். அவருக்கு கண்டிப்பாக மோட்சம் உண்டு, சொர்க்கத்தில் இடம் உண்டு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பார்த்துருப்பீங்க 2 நாளாக நடந்த அவருக்கு இறுதி ஊர்வலம், மக்கள் செய்த மரியாதை, அதை பார்த்து தமிழ்நாடே சம்பிச்சு போச்சு. 2 நாள் சென்னை மாநகரம் குலுங்கியது, கண்ணீர் வெள்ளத்தில் மிதந்தது மக்கள். இப்படியெல்லாம் பார்த்துருக்கீங்க. எம்ஜிஆர் இறந்தது, அண்ணா இறந்தது, அடுத்து ஜெயலலிதா அவர்கள் இறந்தது, கருணாநிதி இறந்தது. இதெல்லாத்தையும் தாண்டி யாருக்குமே சேராத மக்கள் கூட்டம் திரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு சேர்ந்தது. இதுதான் அவருக்கு கிடைச்ச பெரிய சொத்து. நாங்கள் அவரை பற்றின இன்றைக்கி முழு வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் தீனா. கடந்த டிசம்பர் 28 புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மதுரை இந்தனின் தவ புதல்வன், சொக்கத்தங்கம், தவசி அப்படின்றலாம் பாராட்டப்பட்ட அவர் கேப்டன். அவரோட பட்டப்பேர் கேப்டன். கேப்டனுக்கான எல்லா தகுதியும் உடையவர், ஒரு மனிதர். அதை நம்ம சரியாக பயன்படுத்தாமல் அவர் பாவம் தவற விட்டுட்டோம். பூலோகத்தை விட்டு போயிட்டார். உடல் மட்டும் பூமியில் புதைக்கப்பட்டு ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிடுது. ஆனால் அவர் செய்த புண்ணியங்கள், அவர் செய்த சாதனைகள் இந்த உலகத்தை விட்டு போகல. ஒன்றுமே இல்லாமல், அதாவது மதுரையிலேருந்து நல்லா ரைஸ் மில் ஓனரோட பையனாக இருந்து சென்னையிலேருந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சென்னைக்கு சென்னையில் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு அப்படியே வாய்ப்பு. முதல்ல எவ்வளோ பேர் அவமானப்படுத்தினாங்க அவரை, கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பீக்கில் இருந்தாங்க 2 நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்களுக்கு இடையில மின்னணும், நம்ம தனியாக நட்சத்திரம் 2 நட்சத்திரங்களுக்கு இடையில தனியாக முழு நிலவாக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த என்னாசு மச்சான் விஜயகாந்த் அவர்கள் அன்றைக்கி ரொம்ப அரும்பாடுபட்டு சினிமாவில் வாய்ப்பு தேடி தேடி அலைஞ்சி நிறைய இடத்துல ஃபஸ்ட்டு 2-3 படத்தில் முதல் படம் ரிலீஸ் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்பு கிடச்சி உடனே கொஞ்சம் இடைவெளியில் சீக்கிரத்துலேயே அவருக்கு பிரேக் கிடச்சிது. ஒரு வருஷம் சரியாக படங்கள் ஓடாது. அதுக்கப்புறம் விடாமுயற்சியில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரே வெறியோட சினிமாவில் பெரிய சாதனை சாதிச்சார். சினிமாவில் சாதித்து சம்பாரித்து சொத்து சேர்க்கல அவர். இதில் நல்லா புரிஞ்சுங்க, இன்றைக்கி சினிமாவில் கோடிக்கணக்கில், அதாவது கோடிக்கணக்குன்றது பார்த்திங்கன்னா 5-10 கோடி இல்லைங்க, 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிற நட்சத்திரங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10 பைசா ஈய மாட்டாங்க. இதில் நல்லா புரிஞ்சுங்க, 10 பைசா செலவு பண்ண மாட்டாங்க பொதுமக்களுக்காக. எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருக்காங்க, இவங்க தான் அவங்க தான் நான் வரல விட்டு குறிப்பிட்டு சொல்லவோ நான் விரும்பலை. நிறைய பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமம் 25 கோடியில் ஆரம்பித்து, ஹீரோனால இன்றைக்கி 25 கோடியில் ஆரம்பித்து 180-200 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க ஒவ்வொருத்தரும். ₹1 நான் கேட்குற ஒரு ரூபா பொதுமக்களுக்காக, இல்லாதவங்களுக்காக, ஏழைகளுக்காக உதவணும்னு ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். கிடையவே கிடையாது. எடுத்துகிட்டு போய் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, ஃபாரினில் எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்மளோட கஷ்டப்பட்ட ரசிகர்களோட, அதாவது மக்கள், பாமர மக்கள் சினிமா பார்த்தா தான் இவங்களுக்கெல்லாம் காசு. போய் யாருமே சினிமா அன்றைக்கி பார்க்காம இருந்தது தான் இவங்களுக்கு நிலமெல்லாம் என்ன இருக்கும்? இவங்களாம் 200 கோடிக்கு உயர்ந்திருப்பாங்களா? தெருக்கோடியில் தான் நின்று இருப்பாங்க. இன்றைக்கி 200 கோடி 150 கோடி சம்பளம் வாங்குறாங்களே, இதெல்லாம் யாரோட காசு? மக்கள், நீங்கள் போய் டிக்கெட் வாங்கி படம் பார்த்தா தான் அவங்களுக்கெல்லாம் காசு. நீங்கள் போட்ட பிச்சையில் வாழ்ந்தவர்கள், அதான் கேப்டன் அடிக்கடி சொல்லுவார், நான் சம்பாதிச்சது இல்லைங்க, மக்கள் போட்ட பிச்சை. ரசிகர்கள் பார்த்த படத்தோட அந்த காசு தான் நம்ம அவங்க குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து அந்த ஒரு படம் பார்க்கறதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அவங்க காசு சேர்த்து வச்சுட்டு அந்த காலத்தில். இப்போ விடுங்க, அந்த காலத்துலலாம் ஒரு படம் பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வருவாங்க தெரியுங்களா மக்கள்? அப்படியாப்பட்ட அந்த சேர்த்து வச்சு நம்மளுக்கு கொடுத்த சம்பளங்கள் தான் அதை நம்ம மக்களுக்கு என்ன திருப்பி கொடுத்தோம் அப்படின்னு தான் அவர் நிறைய இடத்துல கேட்டிருக்காரு. நம்ம மக்கள்கிட்டேருந்து சம்பாரித்து ரத்தத்தை உறிஞ்சி நம்ம சேர்த்து வைக்கிறதில்ல, அவங்களுக்கு திருப்பி என்ன செய்தோம்? அவரோட கொள்கை என்னென்னா 30% எனக்கு போதும் சம்பளம்.
மற்ற இருக்கிற 70% மக்கள்கிட்ட வந்த அந்த பணத்தை மக்களுக்கே திருப்பி கொடுக்கணுன்ற அந்த ஒரு நல்ல உள்ளம். இப்போவும் சொல்கிறேன், கர்ணன் உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து கொடைவள்ளல் கர்ணன், வாரி வாரி கொடுத்த கர்ணன். ஆனால் கர்ணன் செய்யாத ஒரு இது இருக்குது. கர்ணனே தப்பு செஞ்சுருக்கார். என்ன தப்பு செஞ்சார் பார்த்தீங்கன்னா, பொன் பொருள் நகை எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். ஆனால் யாருக்கும் ஒரு 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 அதாவது ஒரு பருக்க சாப்பாடு கூட வயிறாரப்படுது. அதாவது பழமொழி சொல்லுவாங்க, எதை கொடுத்தாலும் வந்து போதுன்னு சொல்ல, அதாவது காசு பணம் எது கொடுத்தாலும் வந்து போதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த மனசு வரவே வராது. போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த போதுமன்ற வார்த்தை வரவே வராது யார்கிட்டையுமே, எந்த விஷயத்துக்குமே. ஆனால் சாப்பாடு போட்டால் மட்டும்தான் எனக்கு நிறைஞ்சிடுச்சு போதுன்னு சொல்கிறது. அந்த சாப்பாடு ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் போதுன்னு சொல்கிறது. அந்த மாதிரி சாப்பாட்டுக்காக வாரி வாரி செலவு பண்ண மனுஷன் அவர். இன்றைக்கி இல்லை, சினிமாவில் ஆரம்பித்து முதல்ல சம்பாதிச்ச அந்த ₹1 ஆரம்பித்து இன்றைக்கி சம்பாதிச்ச மொத்த காசையும் சொத்துன்னு அவர் எதுவுமே சேர்த்து வைக்கலைங்க. அவர்கிட்ட ஆண்டாளர் காலேஜ் ஒரு வீடு இருக்குது, ஒரு சின்ன வீடு இருக்குது, அவ்வளோதான். மற்றதெல்லாம் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு பார்த்துருப்பீங்க. கூட்டம், அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தில் அவரோட இறுதி ஊர்வலம் நடந்து அவர் மிதந்து வந்தார். மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்தார்னு தான் சொல்லணும். அவர் அப்படி ஒரு பெரிய மனிதர் அவர். நான் கூட ஆரம்பத்துலேருந்தே புது பாடகன் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் உறுப்பினராக இருந்தேன். தலைவர் வீட்டிலலாம் போய் பார்த்துருக்கேன் நிறைய. அதுக்கப்புறம் இடையில வந்து தண்ணி அடிச்சுட்டு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணி அடிச்சுட்டு பேசுகிறாரு. என்னென்னவோ ஊடகங்கள்லாம் தினமும் ஒரு கதை கட்டி விடுவாங்க. நல்லா இருக்க மனுஷனை பைத்தியக்காரனாக இருக்கிற ஜனங்களே இந்த அரசியல்வாதிகள் தான். இன்னொரு விஷயம், நிறைய பேர் சேர்ந்த கருத்து, நல்லவனாக இருக்கவன் அரசியலுக்கு வரவே கூடாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அது கேப்டன் விஷயத்தில் நிறைய ப்ரூவ் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் நல்லவனாக இருக்கேன், உத்தமனாக இருக்கேன் அப்படின்றவன் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்றது வந்து கேப்டனுக்கான உதாரணம் ஆயிடுச்சு. அவர் கை சுத்தம். அன்னைக்கே கிட்டத்தட்ட ஜெயலலிதா 200 கோடிக்கு மேலே பேரம் பேசினாங்க. அப்படி இருந்தும் அது வேண்டாம், நான் மக்களுக்காக பணியாற்ற, சட்டசபையில் சொல்கிறார், நான் மக்களுக்காக மட்டும்தான் பணியாற்ற வந்தேன், காசு பணத்தை ஆசைப்பட்டு நான் வந்து எம்எல்ஏவால் அரசியலுக்கு வரல, மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்லதுகள் நிறைய இருக்குது, கடமைகள் நிறைய இருக்குது, அதை செய்யணும் அப்படின்றதுக்காக மட்டுமே நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னவர் அவர். அப்படியாப்பட்ட ஒரு மனிதர். என்னத்தையாக எடுத்துகிட்டு போனோம், பணம் பணம் பணம்னு போகும்போது அரணா கொடியை கூட அறுத்துக்கிட்டு தான் விடுவோம். உண்மை தான், என்னத்தை எடுத்துகிட்டு போகல, ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல தலைவர். ஆனால் நேற்று அவ்வளோ கொள்ள லட்சக்கணக்கான மக்களோட இதயத்தில் இடம் பிடிச்சிட்டு போயிட்டார். நீங்கள் வந்து மணிமண்டபமாக இருக்கட்டும், என்ன கட்டினாலும் சரி, ஆனால் மக்களோட மனசில் அவருக்கு என்றைக்கா மணிமண்டபம் கட்டி வச்சுருக்கேன். அதுக்கான பலன் தான் நேற்று பார்த்துருப்பீங்க 2 நாளாக. அவர் மக்கள் வெள்ளத்தில் அவருக்கு பீச்சில் இடம் கொடுத்துருக்கலாம், அதோட அரசியல் உள்நோக்கத்தினால கொடுக்கல. அதுவும் மட்டும் இல்லாமல் வந்து என்ன சொல்கிறது, தீவுத்திடலில் ரொம்ப நெருக்கடி கட்டத்தில் தான் தீவுத்திடலில் இடம் கொடுத்தாங்க. அது இடம் கண்டி கொடுக்காமல் இருந்தாங்கன்னா மக்கள் வந்து இன்னும் அந்த ஆட்சியாளர்கள் மேலே ரொம்ப கடும் கோபத்தில் ஆகிருப்பாங்க. அதுவரையும் அவங்க தீவுத்திடலில் இடம் கொடுத்தாங்க, அரசு மரியாதை செலுத்தினாங்க. அந்த ஒரு விஷயத்தில் பாராட்டலாம். பிரேமலதா விஜயகாந்த் அவருக்கு துணையாக இருந்தவங்க, துணைவியார் என்பது கடைசி காலம் மட்டும் வரை உடன்கட்டை ஏறுறது அந்த காலம். கடைசி காலம் வரை அவர் விட்டு போன பணிகளை அவருக்காக செய்கிறவங்க தான் துணைவியார். அதுதான் அவங்க செஞ்சாங்க. அவர் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே சின்ன குழந்தையாட்ட அவங்க பார்த்துக்கிட்டாங்க. கொடைவள்ளல், அதாவது எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்தே விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் இப்போ தான் வந்து விஜய் மற்றவங்கெல்லாம் வந்து பெருமைக்காகவும் ஏதோ செஞ்சிட்ருக்காங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அன்றைக்கே வந்து 100 பேருக்கு ஒரு பிறந்தநாள் விழா வந்துட்டாலே வந்து எல்லா மாவட்ட வாரியாக போவார். மாவட்டத்தில் எத்தனை ஊரில் அவங்க கூப்பிட்றாங்க எல்லாத்துக்கும் நிதி கொடுத்து, அவங்களுக்கு என்ன தையல் மிஷின் வேணுமா, தையல் இஸ்திரிப்பட்டி வேணுமா, நோட்டு புத்தகம் வேணுமா, படிக்க வேணுமா, மருத்துவ உதவி வேணுமா, எல்லாத்துக்கும் வந்து உதவி பண்ணவர் திரு கேப்டன் அவர்கள். கோடியாக இன்றைக்கி அவர் அவரோட 2 மகன்கள், அந்த 2 மகன்களுக்கு சொத்துலாம் சேர்த்து வைக்கலாம். அவங்களே நேற்று பிரமிச்சு போயிட்டாங்க. அந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்து அவங்க 2 மகன்களும் வந்து பெருமை அடைகிறாங்க. அவங்க அப்பாவை பார்த்து பெருமை அடைகிறாங்க. அப்பா நம்மளுக்கு காசு பணம் சேர்த்து வைக்கலனாலும் கோடிக்கணக்கான மக்களோட மனசில் இதயத்தில் இடம் பிடிச்சி நம்மளை ஒரு பெரிய ஆளாக்கி விட்டுட்டு போயிட்டார் அப்படின்றது அந்த ஒரு பெருமிதத்தில் இருந்தாங்க நேற்று. கண்ணீர் மல்க. அவருக்கு அரசு கொடுத்த மரியாதை பத்தலை, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கான மக்கள் கொடுத்த மரியாதை அளப்பரியற்றது. எங்கெங்கேருந்தோ நானே கண் கூட பார்த்தேன். எங்கெங்கேருந்தோ வேனை வச்சுக்கிட்டு கார்லையும் பஸ்லையும் ஜனங்க இரவு பகல் பார்க்காம சாப்பாடு தண்ணி இல்லாத வந்து அப்படியே காத்துக்கிட்டு கிடந்தாங்க. அவரோட இறுதி ஊர்வலத்தை பார்க்கறதுக்காக காத்துட்டு கிடந்தாங்க. பிரிட்ஜ் மேலேயும் ரோட்லேயும் அங்கங்கே மக்கள், பில்டிங் மேலேயும் உயிரையும் பொருட்படுத்தாத அவ்வளோ ஒரு இது இருந்தாங்க. அதுதாங்க கேப்டன். அவர் செய்த பணிகள் அதை பாராட்டுறதுக்கே இல்லை. அந்த அளவுக்கு வந்து வாரி இறைச்சிருக்காரு. சாப்பாடு அள்ளி கொட்டியிருக்காரு, எல்லாருக்கும் சமபோஜனம். இந்த மாதிரி கர்ணன், நான் இப்போவும் சொல்கிறேன், கர்ணன் கூட அந்த அளவுக்கு கொடைவள்ளல் கிடையாது. கலியுக கர்ணன் தான் அவருக்கு பட்டம் கொடுக்கணும். கலியுக கர்ணன் விஜயகாந்த், இந்த பட்டம் கரெக்டாக இருக்கும். கலியுக கர்ணன் தான் அவரோட பேர். இதை வந்து மக்கள் இனிமேல் வந்து கலியுக கர்ணன் கேப்டன் கூப்பிடுங்க, கேப்டன் சொல்லுங்கள். அவர் கலியுக கர்ணனாகவே வாழ்ந்தார். அவர் மறுபிறவி எடுத்து வந்த நாட்டுக்கு நல்லது செய்வார் திரும்பவும். அப்படி ஒரு மனிதர் அவர். அவர் செய்த தொண்டுகள் பார்த்து எனக்கே கண் கலங்கிடுச்சுங்க ஒரு நிமிஷம்.
அவ்வளோ பேர் அவ்வளோ அதாவது என்ன சொல்கிறது, அவரால் ஆதாயம் அடைஞ்சவர் பல பேர். எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஒருத்தர் என்னென்னா, ஒருத்தர் கடைசி வரையும் முதுகில் குத்திட்டு போன ஒருத்தர் திரும்பியே பார்க்கல. எதிரியாக இருந்தால் கூட கடைசி நிமிஷத்தில் வந்து திரும்பி பார்த்துருக்கணும். அதை திரும்பியே பார்க்காத அந்த வடிவேல் நன்றி கெட்டவர். அன்றைக்கு சின்ன கவுண்டர் படத்தில் வந்து அவர் சொல்லி தான் வாய்ப்பு கொடுத்தார் ஆர் வி உதயகுமார் அவர்கள். அவருக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த ஏற்றி விட்ட ஏணியை காலால் எட்டு உடைச்சவங்களாம் நல்லா இருக்க மாட்டாங்க. மனசார சொல்கிறேன், நல்லா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. கேப்டன் அவர் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் முதுகில் குத்திட்டு போயிட்டாங்க, எத்தனையோ பேர் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அதை பற்றிலாம் இன்னைய வரையும் அவர் கேப்டன் கடைசி நிமிஷம் இருக்கிறவரையும் யாரையும் கேட்டது கிடையாது, யாரையும் ஏமாற்றினது கிடையாது. அதுதான் கேப்டனோட பண்பு அப்படின்றது. அவர் வாழ்நாள் முழுவதும் செய்த சாதனைகள் அவ்வளோ இருக்குது. கர்ணமகா ராஜா, கலியுக கர்ணமகா. தெய்வங்களை யாரும் நேரில் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கலியுகத்தில் தெய்வத்தை பார்த்துருக்கோன்னா அது கேப்டன் மட்டும்தான். அவர் தான் கலியுக தெய்வம், கர்ணமகா ராஜா. வேறு யாருமே செய்ததில்லை. 10 பைசா கோடி கணக்கில் சாங்கிற சம்பளம். வருஷத்துக்கு 2 படம் நடித்தா 400 கோடி ரூபா சம்பளம், 300 கோடி ரூபா சம்பளம். அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கேப்பா வைக்கிறீங்க? மக்களோட பணம் தானே இதெல்லாம். நீங்கள் என்ன உழைச்சிங்க? உழைச்சதுக்கான சம்பளம் எடுத்துங்க, 50% எடுத்துங்க. 50% மக்களுக்காகவும் மக்கள் பணிக்காகவும் செலவு பண்ணுங்கள். யாருமே அனுபவிக்காமல் நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க, உங்களுக்கும் அதை அனுபவிக்க மாட்டீங்க. யாரோ ஒரு தலைமுறையில் வர சாப்பிட்றதுக்காக நீங்கள் கோடிக்கணக்கில் எடுத்து போய் முடக்கி வைக்கிறீங்க மக்களோட பணத்தை. அது மக்களுக்கு பயன்பாட்டுக்காக உபயோகப்படுத்துங்க. எப்பா சொல்கிறதுக்கே இல்லை. இந்த நடிகர்கள் வாங்குகிற சம்பளம் இருக்க பாருங்கள், கேட்டால் தலை சுற்றுது. அடப்பாவிகளா, வருஷத்துக்கு 4 படம் 3 படம் நடிக்கிறீங்க, ஒவ்வொரு படத்துக்கு எவ்வளோனா என்னடா ஆச்சுப்பா. ஒரு பட்ஜெட் போடுற அளவுக்கு பணம் வச்சுருக்கீங்க ஒவ்வொரு நடிகரும். அதை எடுத்து போய் வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறது, அங்கங்கே பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இங்கே ஓடிட்டு இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் சம்பாதிச்சு எடுத்து போய் வெளிநாட்டில் இருக்கவனை வாழ வைக்கிறீங்க. இதுதான் நடக்குது. தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிற பணத்தை, தமிழ்நாட்டு மக்களோட பணத்தை, தமிழ்நாடு ரசிகர்கள் கொடுக்குற பணத்தை எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள வாழ வைக்கிறதுக்கு நீங்கள் எடுத்து போய் வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறீங்க. இங்கே முதலீடு பட்டால் ஒரு 4 கம்பெனி வந்தாலாவது 4 பேர் வேலை செய்வாங்க. அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. எடுத்துகிட்டு போய் துபாயிலையும் அமெரிக்காலையும் லண்டன்லையும் எடுத்துகிட்டு போய் முதலீடு பண்ணி வைக்கிறீங்க. அது யாருக்கும் பணம்? மக்கள் ரசிகர்கள் உங்களுக்காக வந்து அடித்து பிடிச்சிட்டு காலையில் 4 மணிக்கு போயிட்டு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு தேங்காய் வச்சு கற்பூரம் ஏற்றி மொட்டை அடித்து கோயிலாக தெரிஞ்சு பைத்தியக்காரங்க கொடுக்குற அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வெளிநாட்டில் முதலீடு பண்ணிட்டு இவனோட ரத்தத்தை உறிஞ்சி அவன் இன்றைக்கெல்லாம் வேறு சம்பாதிச்சா 300 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் உழைப்பு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் உழைப்பு அவனோட ரத்தம் சிந்தி சம்பாதிக்கிற காசை உன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் நம்ம தலைவன் அப்படின்ற நம்பிக்கையில் எடுத்துகிட்டு போய் உனக்கு டிக்கெட் கொடுத்து படம் பார்த்தா நீ எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டில் எடுத்து போய் முதலீடு பண்ணுறீங்க. உள்நாட்டில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள், தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் தானே சம்பாதிச்சிங்க, தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு மீடியமாக, அதாவது நீங்கள் ரொம்ப கூட வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 50% கன்ஸ்ட்ரக்ஷன்லையாவது காலேஜஸ் சீட்டுக்கு அந்த மாதிரி கோயிலுக்கு அன்னதானம் கூடங்கள் செலவு பண்ணுங்கள். இங்கே செலவு பண்ணுங்கள், எடுத்து போய் வெளிநாட்டில் ஏன் பண்ணுறீங்க? அதெல்லாம் கேட்க இதுவாக இருக்குது. கோபம் தாங்க அதிகமாகுது. கேப்டன் கண்டி இருந்தாருன்னா முதலமைச்சராக இருப்பார். அன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து நடித்தவங்களாம் எனக்கு வந்து சினிமாவில் அரசியலுக்கு வரணும்னு துடிக்கிறாங்க. யாரும் இல்லை. ஏன்னா வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக இவங்களாம் வராங்க. அன்றைக்கி வெற்றிடம் இல்லை, 2 பெரிய தூண்கள் இருந்தது. அதாவது மோடியா லேடியான்னு சொன்ன திரு ஜெயலலிதா அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் ஜாம்பவான் கலைஞர் இருக்கும்போது 2 பேருக்கு சவாலாக வந்தவர் தான் கேப்டன் அவர்கள். அந்த கேப்டன் அன்றைக்கி நின்று எவ்வளோ 8% ஓட்டு இன்றைக்கி யாருமே வாங்க முடியாது. எத்தனை கோடி செலவு பண்ணாலும் வாங்க முடியாது. அதுக்கப்புறம் 10.5% ஓட்டு. இந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட இன்றைக்கி லேபிள் கட்சிகள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷமாக இருக்குது லேபிள் கட்சிகள் நிறைய. டிஎம்கே ஏடிஎம்கே தவிர்த்த இன்றைக்கி லேபிள் கட்சிகள் வந்து ஜாதி கட்சிகள். லேபிள் கட்சிகள் என்ன, ஜாதி கட்சிகள், சங்கத்துக்கு அந்தந்த ஜாதிக்கான கட்சிகள் தான் அதிகமாக இருக்குது. மதத்துக்கான கட்சிகள், ஜாதிக்கான கட்சிகள் தான் இருக்குது. இதுவரையும் எந்த கட்சி எதிர்க்கட்சி தலைவராக நின்னதுக்கு, எதிர்க்கட்சி தலைவர் போஸ்டிங்க்கு வந்ததே கிடையாது. ஒன்று டிஎம்கே ஜெயிச்சா ஏடிஎம்கே எதிர்க்கட்சி தலைவராக, இல்லை ஏடிஎம்கே ஜெயிச்சா டிஎம்கே எதிர்க்கட்சி தலைவராக. இவங்க 2 பேரை தவிர வேறு யாருமே எதிர்க்கட்சி தலைவரானதில்லை. திரு கேப்டன் அவர்களுக்கு அந்த பெருமை உண்டு. முதலமைச்சருக்கு மேலே அந்த பெருமை உண்டு. அதே அவர் வந்து சாதிச்சுட்டு போயிட்டார். அவர் சாதிக்காத துறைகளே கிடையாது. நடிகர் சங்க கட்டிடம் நிறைய விஷால் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டே பொண்ணு பின்னாடி செஞ்சுட்டு இருக்காங்க ஜாலியாக. அவர் மீட்டு கொடுத்த அந்த நடிகர் சங்கத்தை திரும்பவும் காப்பாற்றி எடுத்துகிட்டு போக துப்பு இல்லாத சிலர் ஊழல்வாதிகள் அவங்க தான் சங்கத்தில் இருக்கிறாங்க. இன்னும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கேட்டால் வெளிநாட்டில் ஷூட்டிங் இல்லை. ஃப்ரைடே வந்து ஃப்ளைட் ஏறினா இது 28ஆம் தேதி ஃப்ளைட் ஏறினா 29ஆம் தேதி 4 மணிக்கெல்லாம் வர முடியாது. 18 மணி நேரம் ஃப்ளைட்டில் வர முடியாதா? புக்கிங் கிடைக்காதா? எல்லாம் கிடைக்கும். வரணுன்ற மனம் வேணும். நிறைய பேர் எல்லாம் வீடியோ போடுவாங்க, அழுதுகிட்டே கண்ணீர் விட்டுட்டு என்னால் வர முடியல, ஷூட்டிங்கில் இருக்கேன், நான் வெளிநாட்டில் இருக்கேன். பார்க்கணும் மனசு இருந்தால், மனசு உண்டா மார்க்கம் உண்டு. அந்த மனசு இல்லை அப்படின்னும் போது சும்மா 4 பேர் பத்திரிகைக்காரங்க நம்மளை பற்றி தப்பாக போட்டுருவாங்கன்றதுக்காக வீடியோ போட்டு அப்படியே தப்பிக்கிறவங்க தான் சில பேர். அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனிதர் இன்னொரு வாட்டி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அவரை ஒன்ஸ் பூமியில் போயிட்டு புதைச்சிட்டாங்கன்னு அவர் இன்னொரு வாட்டி நம்ம அவரோட முகத்தை பார்க்க முடியாது. அந்த கடைசி முகத்தை பார்க்குறதுக்கு கூட இது கிடையாது. அவங்களுக்கெல்லாம் மனசு வரல. அதுதாங்க விஷயம். அந்த மனிதருக்கு
மக்கள் நீங்கள் செய்த பெரும் தொண்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்ணீர் கடலில் மிதக்க வைத்து தீவுத்திடலிருந்து அவரோட கோயம்பேடு அவரோட தேமுதிக அலுவலகம் வரைய கண்ணீர் கடல்லையும் உங்களோட அன்புலையும் அவர் மிதந்து வந்தார். அதனால தான் அவ்வளோ லேட் ஆச்சு. நீங்கள் செய்த தொண்டு ரொம்ப நன்றி கேப்டன் அவர்கள். அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.